நீங்க கஷ்டப்படுறீங்களா? மனக்கவலை, தொழில் நஷ்டம், கடன் பிரச்சனை. உங்களுக்கு ஏன் அல்லாஹ் சோதனையை தர்றான் தெரியுமா? தெரிஞ்சா இனிமே கஷ்டத்துக்காக நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. இந்த வீடியோவை பாருங்க. உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அல்லது எந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனை 3 காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. 1. அவர்களை பிரித்தறிவதற்காக. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான், உங்களையும் சோதிப்பான். உங்களில் யார் உண்மையாளர்கள், உங்களில் யார் பொய்யர்கள் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக. 2. தூய்மைப்படுத்துவதற்காக. பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி பாவமில்லாதவராக மாற்றி அல்லாஹ்விடத்தில் அவரை நெருங்குவதற்குரிய வழிகளுக்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால்தான் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாக. எப்படி அந்த சோதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும்? அதே வார்த்தையில் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த ஒரு முஃமினுடைய சோதனையும் நீக்குவதில்லை தப்பா இல்லாமல், அல்லாஹ்விடத்திலே திரும்பி வராமல். அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக. பாவங்கள்தான் சோதிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். தொழுகையில் உங்களது நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வை அஞ்சுவதில் உங்களது நிலைப்பாடுகள் என்ன? பாவங்களை விட்டு விலகுவதில் உங்களது நிலைப்பாடுகள் என்ன? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையைத்தான் கொடுப்பான். பதறிவிடுவீர்கள் பாவங்களைக் கண்டால். பதறிவிடுவீர்கள் அல்லாஹ் சோதித்தால். குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல். இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதிக்கப்பட்டால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள். மரணத்தை நோக்கிச் செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். 3. அல்லாஹ் சோதிப்பதுடைய அடிப்படை அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக. தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை சோதித்தான். மரணம் வரை சோதித்தான். ஏன்? அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவதற்காக. சோதனைகளை கொடுத்து 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 ஒரு முஃமினை அல்லாஹ் பலப்படுத்தி 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 பொறுமையின் கூலியை கொடுத்து பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கிக் கொண்டே வருவான். அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே வருவான். அந்த அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வெளிப்படுத்துவான். அவர்களுக்கு இந்த சோதனைகளை மறுமையிலிருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு அதுவெல்லாம் ஒன்றும் இல்லாமலாகிவிடும். சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை காட்டுவான். அவன் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டவன். சொர்க்கத்தை ஒருமுறை பார்த்தவனிடம் அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் ஏதாவது நீ சோதிக்கப்பட்டாயா என்று. அவன் சொல்வான், யா அல்லாஹ், உலகத்தில் நான் எந்த ஒரு சோதனையையும் பார்க்கவில்லை என்று. அதைவிட பெரிய அந்தஸ்து வேறென்ன இருக்க முடியும்? சொர்க்கத்தின் ஒரு நொடி தரிசனம் உலகத்தில் அவர் அனுபவித்த அத்தனை சோதனைகளையும் துன்பங்களையும் மறக்கடிக்கச் செய்து விடுகிறது. இறைவனின் இந்த அருட்கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள தப்பா செய்து இந்த பொறுமையை கடைபிடியுங்கள். இன்ஷா அல்லாஹ். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.